கவிதைன்னாலே ஜென்ரலா நிறைய பேருக்கு நிறைய பேரோட கவிதை ஸ்பெஷலா ஒவ்வொருத்தர் பர்டிகுலரா வைரமுத்து, கண்ணதாசன், வாலி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போவாங்க. ரீசெண்டா விஜயா இருக்கட்டும் எல்லாரும். நிறைய பேருக்கு மோஸ்ட்லி ஒரு 90s அந்த சீசன்ல இருக்கவங்களுக்கு பாரதியார் கவிதை மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சங்க காலத்து கவிதை கொஞ்சம் புரியாம இருந்த டைம்ல இந்த பாரதியார் கவிதை சீக்கிரமா புரிஞ்சுக்கிற மாதிரியா இருந்ததுனால நிறைய பேருக்கு சீக்கிரமா போய் ரீச் ஆனுச்சு. அந்த அந்த மாதிரி ஒரு வகையில இருக்கிற ஒரு கவிதை தான் இந்த கவிதை. அதுல நிறைய சினிமாக்கள்லயும் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு கவிதை அப்படின்னா, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று நரை கூடி கிளப்பருவம் எதி கொடுங்கூற்றுக்கரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இதுக்கு பெருசா விளக்கம் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. இதை படிச்ச உடனே ஓரளவுக்கு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான கவிதை தான். இது நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும். நிறைய பேருக்கு இதை லைஃப்ல அப்ளை பண்ணதா இருக்கும். நிறைய பேர் இது ரொம்ப கேட்டு ரசிச்சு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண கவிதையா இருக்கும். இந்த கவிதை உங்களுக்கும் பிடிச்ச கவிதையா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.